மயக்கத்தில் இருக்க. ஒரு பக்கம் சாதி மயக்கம் அப்படி, அப்புறம் மதம், அப்புறம் சாராயம், அப்புறம் திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க நீ. நீ சாக வேண்டிய ஆள் தான். கரூர் பிரச்சனையை பற்றி யார் பேசினாலும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? போலீஸு கவனிக்குதாம்ல. அப்போது இவனுக்கு என்ன நேர்ந்தா விட்டுருக்கு? நாங்களாம் சாக வேண்டியவங்களாம். விஜய் திரை கவர்ச்சி நடிகையானாலே எவனும் அவளுகளை பார்க்க போகிற கிடையாது, விஜய் தான் பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. எவனாவது விஜய் கூட கவர்ச்சி ஆடி எந்த கவர்ச்சி நடிகையும் பார்த்த கிடையாது, விஜயை தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு ஒரு விஜயை தான் கவனிக்கிற ரசிகர்கள். திரை கவர்ச்சி, ஜாதி வெறி. ஜிடி நாயுடு பாலம் கட்டினப்ப அந்த பாலத்துக்கு ஏன்டா ஜாதி பேரை வச்சுக்கன்னு ஒரு குரல் கொடுக்க காணும். அப்புறம் என்ன மது போதை, நீ மது போதையில் மேடையில் உள்ள போய் கட்டி பிடிச்சி தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவனை மதி போதைங்கிற. உனக்கு சொந்தமாக ஒரு மீட்டிங் போகிறேன்னு மைக்கு கிடச்சிட்டா நீ கொலான்னு குலைக்கிற. அடுத்து பொது இடத்துக்கு வந்துட்டு மைக்கை கொடுத்துட்டு கையை கட்டிக்கிட்டு நடிக்கிற. உன் கட்சியை திக்கிறதுக்கு ஒரு கேஸும் போடலையா எவனும் இன்னும்? ஏன்னா விஜய் கட்சியே இன்னும் அங்கீகரிக்கப்படாதது, இன்னும் எலெக்ஷன்லேயே நிற்கலை. அவன் கட்சியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டெல்லி கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. நீ தான் ஒரு எலெக்ஷனில் நின்றுட்டே இல்லை, பேசுகிறதெல்லாம் போய் அதுவே ஆதாரமாக வச்சு உன் கட்சியவே விலைக்கு விடலாம். ஏன்னா இவனெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்கடா. நாங்களாம் சாக வேண்டியவங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேரையும் அவனுக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. அத்தனை பேரையும் கொண்டுட்டு நீ வேணால் முதலமைச்சராக உட்காந்துக்கோ. என்ன ஒரே ஒரு நாள் முதலமைச்சர் பதவி கொடுங்க. திரள் நிதி நினச்சியா தமிழ்நாடு கருணாநிதி குடும்பத்தில் நிதி குடும்பத்தில் இருக்கவும் இதுவும் திரள் நிதி கொடுத்து வாங்கிக்கலாம்னு நினச்சியா? இது திரள் நிதி கிடையாது, இது தமிழ்நாடு. ஒரே ஒரு நாள் கொடுத்தா இவர் நாட்டுக்கு நிப்பாட்டிடும். இவனை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள்